எம்ஜிஆரின் 37வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுவதை ஒட்டி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது சென்னை மெரினாவில் உள்ள எம்ஜிஆர் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவின் முன்னாள் பொதுச் செயலாளருமான எம்ஜிஆரினுடைய 37வது நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினாவில் இருக்கக்கூடிய அவரது நினைவிடத்தில் அதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி மலர்தூவி மரியாதை செய்திருக்கிறார். இந்த நிகழ்வில் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். எம்ஜிஆர் நினைவு நாளை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் அவருடைய நினைவு நாளை போற்றும் வகையில் அதிமுக சார்பாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மலர்தூவி மரியாதை செய்த பின்பு அதிமுகவினர் அனைவரும் இந்த நினைவிடத்தில் உறுதியேற்க இருக்கின்றனர். அந்த உறுதிமொழிகள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த உறுதிமொழியை பொறுத்த வரைக்குமே ஏழை எளிய மக்களுக்கு ஏற்றங்கள் தருவதற்கும் தமிழக மக்களுக்கு மாற்றங்கள் தருவதற்கும் அதிமுக என்கிற மாபெரும் மக்கள் இயக்கத்தை தந்தவர் எம்ஜிஆர் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல திமுகவின் ஒவ்வொரு திட்டங்களையும் குறிப்பிட்டு எங்கே நீட் தேர்வு எங்கே, கல்வி கடன் ரத்து எங்கே, சிலிண்டர் மானியம் எங்கே, டீசல் விலை குறைப்பு எங்கே, வெள்ள நிவாரண பணிகள் எங்கே, பழைய ஓய்வூதிய திட்டம் எங்கே என்று திமுக கடந்த தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை குறிப்பிட்டு இந்த உறுதிமொழி ஏற்பு நிகழ்வு என்பது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் செய்யப்பட்ட சாதனைகள், எம்ஜிஆர் காலத்தில் செய்யப்பட்ட சாதனைகளையும் குறிப்பிட்டு உறுதியேற்க இருக்கின்றனர். அதே போல மக்கள் விரோத திமுக ஆட்சியையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் வழியிலே வீட்டுக்கு அனுப்புவோம் என்றும் உறுதியேற்க இருக்கின்றனர். அதே போல ஜெயலலிதாவின் அஞ்சாமை துணையாய் கொண்டு வீரநடை போடுவோம், வெற்றி நடை போடுவோம், திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று அவர்கள் உறுதியேற்க இருக்கிறார்கள். அதே போல தீய சக்தியால் பாதிக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டை காப்பாற்றிட சூளுரைப்போம் என்று எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோர் மீது ஆணையாக உறுதி ஏற்கிறோம் என்று அவர்கள் உறுதியேற்க இருக்கின்றனர். பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.